ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா, இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஆனா, இந்த மாதிரி ஒரு நேரத்துல ஒருத்தர் உங்ககிட்ட வந்துட்டு, இனிமேல் நம்ம சமைக்கிறதுக்கு இந்த எரிவாயு அதாவது இந்த எல்பிஜி சிலிண்டர்ஸ் இல்ல இந்த கேஸ் சிலிண்டர்ஸ் தேவைப்படாது. நாம குடிக்கிற தண்ணீல இருந்தே நமக்கு தேவையான இந்த கேஸ ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அத வச்சு நமக்கு இந்த சமையல் யூஸ் அதாவது இந்த குக்கிங் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா, அந்த மாரி ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு தான் கண்டுபிடிச்சு நம்ம சயின்டிஸ்ட்லாம் அசத்தியிருக்காங்க. ஸோ, அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃபிரெண்ட்ஸ். ஸோ, இந்த வீடியோட எண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ, அந்த ட்விஸ்ட்ட பார்த்தா தான் உங்களுக்கு இந்த முழு வீடியோவோட ஹோல் பாயிண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு அத பத்தி கிளியரா டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு அத பத்தி நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இப்போ உலகம் ஃபுல்லா ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற இந்த தண்ணீல இருந்து உருவாகும் எரிபொருள் அப்படின்ற டெக்னாலஜி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு முன்னாடி நம்ம குடிக்கிற தண்ணீல இருக்கிற வேதியியல் மூலக்கூறு பத்தி தெரிஞ்சுக்கணும். சோ நம்ம குடிக்கிற தண்ணீல இருக்கிற மூலக்கூறு H2O அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த H2O அப்படின்ற வேதியியல் மூலக்கூறுல இருக்கிற ஹைட்ரஜன் மற்றும் ஆக்ஸிஜன் அப்படின்ற 2 தனிமங்களையும் தனித்தனியா பிரிக்கும்போது கிடைக்கிற ஹைட்ரஜன் அப்படின்ற கேஸ் தான் இவங்க எல்லாரும் சொல்ற அந்த அற்புதமான எரிபொருள். சோ சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்ற மாதிரி சாதாரணமா கிடைக்கிற தண்ணிய அதனோட மூலக்கூறு லெவல்ல போய் 2ஆ பிரிச்சுட்டா போதும். நமக்கு தேவையான இந்த சமையல் கேஸ் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தாலும் அத தனித்தனியா பிரிக்கிறது தான் இப்போ நமக்கு இருக்கிற சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக ரொம்ப ஸ்பெஷலா கண்டுபிடிச்சிருக்கிற டெக்னாலஜிக்கு பேரு தான் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எலக்ட்ரோலைசிஸ் அதாவது தமிழ்ல இத மின்னார் பகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த மெத்தட்ல தண்ணியில இருக்கிற ஹைட்ரஜன் தனியாவும், ஆக்ஸிஜன் தனியாவும் பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கரண்ட் அப்புறம் ஆனோட், கேத்தோட் பாயிண்ட்ஸ் வச்சு இருக்கிற எலக்ட்ரோ கெமிக்கல் செல் அப்படின்ற ஒரு மிஷின். இந்த மிஷின்ல ஆனோட், கேத்தோட் அப்படின்ற தகடுகளை ஆல்டர்னேட்டிவ் பொசிஷன்ல வச்சுட்டு அந்த 2 தகடுகளையும் கரண்ட்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டா போதும். இப்போ அந்த மெஷின்ல இருக்கிற தண்ணி தண்ணீல வேதிவினை நடக்க ஆரம்பிக்கும். இப்படி கொஞ்ச நேரத்துல தண்ணீல இருக்கிற இந்த H2 மூலக்கூறு பிரிய ஆரம்பிச்சு ஆனோட் சைடுல இருந்து ஹைட்ரஜன் கேஸா வெளியே வர ஆரம்பிக்கும். கேத்தோட் சைடுல இருந்து பியூர் ஆக்ஸிஜன் கேஸா வெளியே வர ஆரம்பிக்கும். இப்படி வெளியில வர ஹைட்ரஜன் கேஸ பெரிய பெரிய சிலிண்டர்ல கலெக்ட் பண்ணி நாம சமையல் எரிவாயுவா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேல சொன்னது எல்லாமே பாசிபிள். சோ 100% ஹைட்ரஜன் கேஸ சாதாரண தண்ணீல இருந்து உற்பத்தி பண்ண முடியும். ஆனா, இது எல்லாமே பெரிய பெரிய ஆராய்ச்சி நிறுவனத்துல ரொம்ப பாதுகாப்பான முறையில தான் இப்படி ஹைட்ரஜன் கேஸ் எரிபொருள உற்பத்தி பண்ண முடியும். அப்படி இல்லாம ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டு சமையல் அறையில இந்த மாதிரி ஹைட்ரஜன் கேஸ் எரிபொருள் உற்பத்தி பண்ண முடியாது. அப்படின்றது தான் எதார்த்தமான உண்மை ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா, ஹைட்ரஜன் அப்படின்ற கேஸ் நாம நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமான கேஸ் கிடையாது. இது ஹைலி இன்ஃப்ளமபிள் அதாவது மிக மிக எளிதில் தீப்பற்றக்கூடிய எரிபொருள். அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்க்கு எந்த விதமான வாசனையும், நிறமும் கிடையாது. சோ, அப்படிப்பட்ட இந்த கேஸ் நம்ம வீட்ல எங்கேயாச்சும் லீக் ஆச்சுன்னா, எல்பிஜி கேஸ் லீக் ஆனா கண்டுபிடிக்கிற மாதிரி இத ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. சோ, அப்படி லீக் ஆகுற இந்த ஹைட்ரஜன் கேஸ் மிகப்பெரிய அளவுல ஆபத்துக்களை ஏற்படுத்தும் அப்படின்றது இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா இந்த எலக்ட்ரோலைசிஸ் முறையில சாதாரணமா தண்ணீர்ல இருந்து உற்பத்தி பண்ற ஹைட்ரஜன் எரிவாயு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச அளவுல தான் இருக்குமாம். சோ இத வச்சு ரொம்ப நேரம் எல்லாத்தையும் சமைக்க முடியாது அப்படின்றது தான் கவனிக்க வேண்டிய விஷயம். சோ நான் சொல்ல வந்த அந்த முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, தண்ணீர்ல இருந்து ஹைட்ரஜன் அப்படின்ற எரிபொருள் உற்பத்தி பண்ற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே அளவுக்கு ரொம்ப ஆபத்தான இந்த ஹைட்ரஜன் எரிபொருளை நாமளே வீட்டில் உற்பத்தி பண்ணி அதுல இருந்து நமக்கு தேவையான சமையலை சமைக்கிற அளவுக்கு இன்னும் டெக்னாலஜி டெவலப் ஆகல அப்படின்றது தான் 100க்கு 100 உண்மை. சோ இதுலயும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் கேஸ சமையல் எரிபொருளாக யூஸ் பண்ணும்போது நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும். சோ வீட்ல இதை யாரும் முயற்சி செய்ய வேண்டாம் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். சோ நம்ம கேள்விப்படுற எல்லா தகவல்களையும் அப்படியே கண்மூடித்தனமா நம்பாம கொஞ்சம் அதோட அறிவியல் பின்னணி பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தானே ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் என் சேனல்ல நான் கண்டினியூ போட்டுட்டே இருப்பேன். சோ அத நான் தெரிஞ்சுக்கணும்னா இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.